பஞ்சபூதம்னா என்ன? பஞ்சபூதம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இந்த பஞ்சபூதத்தில் நிலம் இந்த உடலாக உள்ளது, நீர் உடல் வியர்வை இரத்தமாக உள்ளது, நிலம் நீர். நெருப்பு உடல் சூடாக உள்ளது, காற்று நம் சுவாசமாக உள்ளது, ஆகாசம் நம் மனோசக்தியாக உள்ளது. இந்த பஞ்சபூதங்களும் நம் உடலின் கூட்டு அமைப்பு தான். இந்த உடலுக்கும் பஞ்சபூதத்துக்கும் தொடர்புடையது. நாம் முக்தி அடையணும், இறைவனை நோக்கி போகணும் என்பது நிலத்தை வச்சு முடியாது, நீரை வச்சு முடியாது, நெருப்பை வச்சு முடியாது. சுவாசத்தை கட்டுப்படுத்தி சுவாசத்தின் மூலம் கலந்து ஆகாசம் என்ற நிலையை அடைவோம். அப்போ நாம் ஆகாசத்தை அடைந்தால் திரும்பி கீழே வர முடியாது, அது முக்தி. கீழே சுவாசமே இறைவன், சிவன் ஜீவனாகவும் ஜீவன் சிவனாகவும் உள்ளது. உடலுக்குள்ளே ஜீவன் நம்மளுடைய உயிராக உள்ளது. உயிர் என்பது நம்மளுடைய விந்துநாதம் சக்தி. அந்த உயிர் வெளியே காற்றாக உள்ளது. ஜீவனும் உயிரும் தொடர்பு உள்ளது. ஜீவன் குறையும் பொழுது காற்று சக்தி குறையும் உடலில். அதனால் நாம் பஞ்சபூதத்தை உணர்ந்து செயல்படுவோம். இந்த பஞ்சபூதத்திலேயே எல்லாம் அடக்கம். நிலத்தை வச்சு நாம் இறைவனை அடைய முடியாது, நீரை வச்சு அடைய முடியாது. அதுபோல் காற்றை பிடிங்கள், சுவாசத்தை கட்டுப்படுத்துங்கள், விந்தை கட்டுப்படுத்துங்கள். விந்தை கட்டுப்படுத்தும் பொழுது சுவாசம் கட்டுப்படும், ஆயுட்காலம் நீடும். ஒரு மனிதன் ஆயுட்காலம் உடலில் விந்துநாதம் இருக்கும் வரை தான். புரிந்து செயல்படுங்கள். வாழ்க ஜெயமுடன். ஓம் நம சிவாய. மாதா பிதா குரு தெய்வம் வணங்குங்கள். சிவாய நம.